Hi friends, welcome to yuvatadtykitchen. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஹோட்டல் ஸ்டைல்ல ரவா கிச்சடி எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஆயில் மெஷர்மென்ட் எவ்வளவு அளவு எடுக்கணும்னு பார்த்துப்போம். நம்ம ரவை எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் 3/4 கப் கடலெண்ணெய் எடுத்துக்கணும். ரவா கிச்சடியை பொறுத்த வரைக்கும் கடலெண்ணெயில் தான் செய்யணும். 3/4 கப்பில் பாதி கப்பை வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிப்போம். எண்ணெய் சட்டியில் பாதி ஊற்றிக்கணும். நம்ம பொரிக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் ஃபஸ்ட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்குங்க. உளுத்தம்பருப்பு வந்து நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வரணும், தீஞ்சிடக்கூடாது. நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். கடுகு உளுத்தம்பருப்புலாம் லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும். எண்ணெய் காஞ்ச உடனே நீங்கள் லோ ஃப்ளேமில் செட் பண்ணிவிடுங்க. அடுத்து முக்கியமாக ரவா கிச்சடிக்கு முந்திரி பருப்பு ஆட் பண்ணோம். அப்போ தான் ஹோட்டல் ஸ்டைல் நீங்கள் கல்யாணத்துலலாம் சாப்பிட்ற மாதிரி அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். முந்திரி பருப்பு வந்து ஒரு 10 ரூபா 20 ரூபா இருக்கும். அதை வாங்கி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அடிக்கடி ரவா கிச்சடி செய்ய போகிறதில்ல, எப்போனா ஒரு தடவை தான் செய்ய போகிறோம். அதனால் நல்லா தாராளமாக போட்டு செய்யுங்க. அடுத்து 1-2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பொடிசாக நறுக்கண்டு. இஞ்சி வந்து முக்கியமாக ஆட் பண்ணணும், அப்போ தான் அது ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்து 3 பச்சை மிளகா வந்து 2 அரிஞ்சு ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகா அரிஞ்சு அதில் இருக்க விதையை எடுத்துடணும். நீங்கள் கத்தியில் கீறினீங்கனாலே வந்துடும். அடுத்து கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இதை 1 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வதக்குங்க. வதங்கின உடனே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். பொடிசாக நறுக்கி இருக்கணும் வெங்காயம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணாலே போதும் ரவா கிச்சடிக்கு. நீங்கள் இதே ஸ்டைலில் ஸ்டெப் பை ஸ்டெப்பு நீங்கள் செஞ்சிங்கன்னா ஹோட்டல் ஸ்டைலில் உங்களுக்கு ரவா கிச்சடி கிடைக்கும் டேஸ்ட்டாக. நம்ம வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருந்தோம். தக்காளி வந்து அது கொஞ்சம் கம்மியாக மீடியம் சைஸ் தக்காளி. ஒரு தக்காளியை வந்து நல்லா பொடிசாக அரிஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். இதை நல்லா வதங்கி வரணும். வதங்கும் போது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணுங்கள். தக்காளி நல்லா வதங்கி வரணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணுங்கள். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணணும். சர்க்கரை வந்து முக்கியமாக ஆட் பண்ணணும் கிச்சடிக்கு. அரை சர்க்கரை, ஏன்னா நம்ம இஞ்சிலாம் போட்டிருக்கோம். அந்த இஞ்சியோட காரமும் சர்க்கரையோட இனிப்பும் கலந்து அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும். 5 நிமிஷம் வதங்கி வந்துடுச்சு தக்காளி வெங்காயம் எல்லாம். இப்போது நம்ம ஆயில் ஃபஸ்ட்டு காமிச்சிடலாம். அதே கப்பில் 1 கப் ஃபுல்லாக ரவை ஆட் பண்ணிக்கிறோம். ரவையை வந்து சூஜின்னு சொல்லுவாங்க. இப்போ அதை மிக்ஸ் பண்ணிப்போம். அந்த மசாலாவில் லோ ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரவையும் அந்த மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். லோ ஃப்ளேமில் வைங்க. இந்த டைமில் வந்து சூடு அதிகமாக இருக்கக்கூடாது. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரவையும் அந்த மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். பாருங்கள், நம்ம சர்க்கரைலாம் ஆட் பண்ண தொட்டு அந்த கிளேனஸ் நல்லா வந்திருக்கு சூப்பராக. சர்க்கரை வந்து அந்த கிளேனஸ் மட்டும் கிடையாது, ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும். இஞ்சியும் சர்க்கரையும் கலந்து ரவா கிச்சடிக்கு. இப்போ வந்து ஒரு 1/2 கப்பு க்ரீன் பீஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து வேக வச்ச பட்டாணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேரட் கூட ஆட் பண்ணலாம். நல்லா பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு 2வது நிமிஷத்தில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் வெஜிடபிள்ஸை. ஆட் பண்ணும் போது அது வேக வச்சுருக்கணும். கேரட்டாக இருந்தாலும் சரி, எந்த வெஜிடபிளாக இருந்தாலும் சரி, நீங்கள் வேக வச்சு ஆட் பண்ணுங்கள். வேக வைக்காமல் ஆட் பண்ணக்கூடாது. பாருங்கள், இது மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி வரணும்.
ஃப்ரோசன் பண்ணி வச்சுருப்பாங்க, சூப்பர் மார்க்கெட்லாம் கிடைக்கும். அதை கூட ஆட் பண்ணலாம். நீங்கள் கேரட்டு உங்களுக்கு பிடிச்ச எந்த வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணாலும் வேக வச்சு ஆட் பண்ணுங்கள். பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ லோ ஃப்ளேமில் 2 நிமிஷம் குக் பண்ணுறோம். பாருங்கள் அடியிலலாம் எதுவுமே அடி பிடிக்கல, இது மாதிரி இருக்கணும். ஏன்னா நம்ம ரவை வந்து பச்சையாக ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் வந்து லோ ஃப்ளேமில் அந்த மசாலா கூட நல்லா ரோஸ்ட் ஆகணும். அதனால தான் 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 3 நிமிஷம் கூட நீங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ரவா கிச்சடி மசாலாவை நம்ம கடாயில் ஈக்குவல் பண்ணிவிட்டு இப்போ சுடு தண்ணி ஆட் பண்ணுறோம். தண்ணி எவ்வளோ ஆட் பண்ணோன்னா நம்ம ரவை ஆட் பண்ண கப்பில் அதே கப்பில் 3 கப்பு தண்ணி ஆட் பண்ணுங்கள். நல்லா தண்ணி கொதிச்சிருக்கணும், அப்போ தான் ரவை வேகும். நீங்கள் பச்சை தண்ணி ஊற்றி கொதிக்க விடாதீங்க, பிசு பிசுன்னு ஆகிடும் ரவா கிச்சடி. இது மாதிரி நீங்கள் வந்து சுடு தண்ணியை ஊற்றுனீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 1 நிமிஷத்தில் கூட உங்களுக்கு குக் ஆகிடும். பாருங்கள் டக்குன்னு குக் ஆகிடுச்சு, எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். தண்ணியெல்லாம் உடனே இழுத்துறோம். சுடு தண்ணி ஊற்றுங்க நல்லா கொதிக்க வச்சு. நான் ரவை வந்து 1 கப்பு ஆட் பண்ணேன், அதே கப்பில் 3 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். சுடு தண்ணி அளவு தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு 1/2 கப்பு எண்ணெய் வந்து ஆட் பண்ணோம், கடலெண்ணெய். அதில் மீந்த ஆயிலில் ஒரு பாதி ஆட் பண்ணிக்கிறோம். உங்கள் விருப்பம், நீங்கள் ஃபுல்லாக கூட ஆட் பண்ணலாம். நான் வந்து அதில் பாதியிலேருந்து 3/4 ஆட் பண்ணியிருக்கேன். மீந்ததில் நான் 3/4 கப்பு, மொத்தத்தில் 3/4 கப் ஆயில் சொல்லியிருந்தேன். அதில் 1/2 கப் ஆயில் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியிருந்தேன் தாளிக்கிறதுக்கு. அடுத்தது 1/4 கப்பு இருந்தது, அதில் பாதி வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து லோ ஃப்ளேமில் 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா அந்த ஆயில் வந்து ரவா கிச்சடியில் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். ஆயிலை குக் பண்ணும் போது நம்ம போடக்கூடாது. இதுமாதிரி மிக்சிங் டைமில் தான் ரவா கிச்சடிக்கு அந்த மீந்த ஆயிலை ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து அது கரெக்டான பதத்தில் வரும், சாஃப்டாக. இல்லைனா குழன்னு ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இந்த டைமில் நீங்கள் 2 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. இந்த டைமில் அந்த ரவா கிச்சடியை பாத்திரத்தில் நல்லா ஈக்குவல் பண்ணி விட்டுக்குங்க. லோ ஃப்ளேமில் இருக்கணும், நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. மீடியம் ஃப்ளேம், ஹை ஃப்ளேமில், லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும். இப்போ ரவா கிச்சடியை பாத்திரத்தில் சரி சமமாக வச்சுட்டு இப்போ கொத்தமல்லி, உங்களுக்கு தேவையான கொத்தமல்லி ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு பாத்திரத்தை மூடி ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே விட்டுருங்க. பாருங்கள் இப்போ 2 நிமிஷம் முடிஞ்சிச்சு லோ ஃப்ளேமில். ஒரு சூப்பரான ரவா கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. வாசனை, அந்த கடலெண்ணெய் வாசனை சூப்பராக வருது எனக்கு. இப்போது 1 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணி விடுங்க. பாருங்கள் நான் கரண்டியில் நவுத்தி காட்டுறேன், கீழே எதனா அடி பிடிச்சிக்குதா பாருங்கள். உங்களுக்கு ஹோட்டல் ஸ்டைலில் கல்யாணத்திலலாம் நிறைய கல்யாணத்தில் நீங்கள் ரவா கிச்சடி காலைல கல்யாணத்தில் சாப்பிட்ருப்பீங்க. சூப்பராக இருக்கும் ரவா கிச்சடி. அதே டேஸ்ட்டில் உங்களுக்கு வரும். இதே இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்து செஞ்சிங்கன்னா கடலெண்ணெயில் செய்யுங்க, அப்போ தான் வந்து ரவா கிச்சடிக்கு டேஸ்ட்டு. இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. முக்கியமாக 1/2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேருங்க, இஞ்சி சேருங்க, அப்போ தான் சூப்பராக வரும். இப்போ ஒரு தட்டில் உங்களுக்கு ரவா கிச்சடி ஒரு கரண்டியில் எடுத்து போட்டு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள் ஒட்டாமல். இதுதான் ஹோட்டல் ஸ்டைல் ரவா கிச்சடி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி இன்க்ரீடியன்ஸ் சேர்த்து ரவா கிச்சடி உங்கள் வீட்டில் செய்யுங்க. உங்கள் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா திருப்பி செய்ய சொல்லுவாங்க. இது ரொம்ப காஸ்ட்லிலாம் எதுவும் கிடையாது. ஹோட்டல் ஸ்டைல் கல்யாணத்தில் சாப்பிட்ற மாதிரி ரவா கிச்சடி, ஒரு டேஸ்டியான ரவா கிச்சடி உங்கள் வீட்டில் நீங்களே செய்யலாம். செஞ்சு அசத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சூப்பரான ரவா கிச்சடி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனில் ஆலை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வந்து சேரும். அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.